என்னது எனக்கு பேரு தெரியாது. நீ சொல்லு பாப்போம் என்னெல்லாம் எனக்கு சொல்லித்தான் நான் அதெல்லாம் சொல்றேன். ஆண்டனியோ இல்ல ஆன்டியோசாரஸ், ஸ்டீகோசாரஸ், ட்ரைசெராடாப்ஸ். என்ன பாரு, குட் ஜாப். இது எல்லாத்தையும் சேத்துனா டைனோசர்னு சொல்லுவாங்க. டைனோசர் இல்ல, அப்போ ஆன்சுராஸ் உடன் டைனோசர் பாரு. எங்க போற? ஹேண்ட்பேக் காட்டு. காட்டு பாக்கட்டு. எங்க போறீங்க? கோ டாடா சொல்லு. டாடா டாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணது. நான் அந்த டைம்லலாம் நிறைய லாங் வீடியோஸ் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பட் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால பெண்டிங்லேயே போட்டிருந்தேன். இனிமேலும் இதே மாதிரி பெண்டிங்கில் வச்சோன்னா ஒன்று வீடியோஸ் எல்லாம் சிஸ்டமில் காப்பி பண்ணணும், இல்லைனா டெலீட் பண்ணணும். ஏன்னா என்னோட ஃபோன் மெமரி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால தான் கடகடன் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வாரத்துக்கு 2 to 3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ குவிக்காக வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். சுதன் மித்ராவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போனாங்க. நான் அந்த கேப்பில் லஞ்ச் ஒர்க்கை முடிச்சிடலான்னு மஷ்ரூம் புலாவ் தான் பண்ணியிருந்தேன். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவு வதங்குற டைமில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக இருக்குது. உங்ககிட்ட இல்லைனா இஞ்சி பூண்டையுமே இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதில் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணிடலாம். நான் பட்டன் மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 400 கிராம் 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். அதில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா மாறன் மஷ்ரூம் சாண்ட்விச் கேட்டிருந்தான். அதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த புலாவுக்காக ஆட் பண்ணிட்டேன். மசாலாவோட சேர்த்து மஷ்ரூம் ஓரளவு வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா எதுவும் யூஸ் பண்ணல. நான் டெய்லி வீட்டில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். நான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ மஷ்ரூம் ஓரளவு வதங்கின பிறகு ஊற வச்சுருந்த அரிசியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரிசி அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதக்கி வரட்டும். ரைஸ் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குனதும் நம்ம இப்போ 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணின்னு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதி வந்ததும் ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி 3 விசில் வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 to 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி. பாஸ்மதி ரைஸ் இல்லைனா சீரக சம்பால பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மித்ராக்கும் நான் மஷ்ரூம் புலாவே கொடுத்துடுவேன். அவளுக்கு ஏர்லியாகவே இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போவே நம்ம கொடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்ம வாங்குறப்ப மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட்டும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா குட்டீஸ்க்குமே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. என்னை முன்னாடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னோட இந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். வீட்டில் இருந்தே பேபி ஃபுட்ஸ் எல்லாமே செஞ்சு சேல் பண்ணுறேன்னு. இப்போ எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிலேயே செக் பண்ணிக்கலாம். இப்போ குட்டீஸ்க்கு மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணுற ரெசிபியை பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம், மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். மஷ்ரூம்ல இருந்தே வாட்டர் ரிலீஸ் ஆகி அதிலேயே நல்லா குக் ஆகிடும். நீ தலையை அவுத்துட்டே இல்லை, உனக்கு சாண்ட்விச் தரமாட்டேன். ஆ என்னது? தப்பு பண்ணா என்ன சொல்லணும்? சாரி. இனி அவுத்தேனா கொடுக்க மாட்டேன், சரியா? நீ அவுத்துட்டே இல்லை, உனக்கு தரமாட்டேன். போ. நீ இந்த பேண்டை தலையிலேருந்து அவுத்துட்ட, ஸோ உனக்கு தரமாட்டேன். உனக்கு இப்போ சாண்ட்விச் கிடையாது. ப்ரெட்டும் தரமாட்டேன், சாண்ட்விச்சும் கிடையாது. ஆ இனி அவுக்கக்கூடாது, சரியா? பாய்ங்க கட்டி விட்றேன். நீ அவுத்தேனா ப்ரெட்டு தரமாட்டேன், ஓகே?
மஷ்ரூம்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணியெல்லாம் வற்றின பிறகு தேவையான அளவு உப்பும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஹெல்த்தியான மேயனேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக பன்னீர், ஊற வச்சுருந்த கேஷ்யூ, கார்லிக், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஹோல் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக லைம் ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. நான் யூஸ் பண்ணது ஹோம்மேட் பன்னீர் தான். நீங்கள் கடையிலேருந்து வாங்கின பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வாட்டரோ ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ணல. இந்த கேஷ்யூவை சோக் பண்ண தண்ணியோட சேர்த்து தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுலேயே எனக்கு நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு பிளெண்ட் ஆகாமல் இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் க்ரீமி அண்ட் ரொம்ப ஹெல்தி ப்ரோட்டீன் ரிச்சான மேயனேஸ் ரெடி. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த மஷ்ரூமோட கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம செஞ்ச மேயனேஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த மேயனேஸை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க. யாருமே நீங்கள் பன்னீர் கேஷ்யூலாம் போட்டு பண்ணீங்கன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. கடையில் வாங்குற மேயனேஸை விட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கும் எந்த விதமான கில்ட்டும் இல்லாமல் கொடுக்கலாம். செஞ்சீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி மஷ்ரூம் தான் போட்டு பண்ணணும்னு இல்லை, டேரெக்டாக அந்த மேயனேஸை கூட நீங்கள் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணுமா? ப்ரெட்டில் தடவி தரேன். பேசு ஏதா பேசு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, செஞ்சுருந்த மயனேஸை மாறன் மித்ரா 2 பேரும் நக்கி நக்கி பாதியே காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவு டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாண்ட்விச் ரெசிபிக்கு வருவோம். பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் ஃபில்லிங்கை பிரெட்டில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலேயே டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் அதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி சிம்பிளாக இன்னொரு பிரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரெட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் டோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் யூஸ் பண்ணுற பட்டருமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இது ஹோம்மேட் பட்டர் தான், அதனால தான் ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுறது வீட் பிரெட் தான். நீங்கள் சாண்ட்விச் பிரெட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெட்டு பார்க்குறதுக்கும் இன்னுமே நல்லா பெருசாக இருக்கும். சாண்ட்விச் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி சாண்ட்விச் பிரெட் வீட்டில் கிடைக்கிறது டவுட்டு தான். அதனால தான் நான் நார்மலாக அவைலபிளாக இருக்கிற வீட் பிரெட்டே யூஸ் பண்ணியிருந்தேன். குட்டீஸ்க்கு பிரெட் கொடுக்குறது ஹெல்த்தியாக நீங்கள் யோசிக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை. வீட் பிரெட்டோ மைதா பிரெட்டோ அளவாக சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம தான் உள்ளே வைக்கிற ஃபில்லிங் அவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணுறோமே, அதனால எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. அப்பப்போ குட்டீஸ் இதையும் என்ஜாய் பண்ணட்டுமே. அதனால உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கில்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாண்ட்விச் 2யும் டோஸ்ட் பண்ண வச்ச பிறகு சட்டியில் கொஞ்சமாக ஃபில்லிங் மிச்சம் இருந்துச்சு. அதை அண்ணனும் தங்கச்சியும் எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். சட்டியோட எடுத்துகிட்டு போய் மாறி மாறி 2 பேரும் ஒவ்வொரு ஸ்பூனையும் வச்சு எடுத்து கையை வச்சு நக்கி அந்த பவுலே காலி. இன்னும் கொஞ்சம் விட்டால் பாத்திரத்தை கழுவ வேண்டிய அவசியமே வராது போல் அப்படி நக்கி கொடுத்துடுவாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த அளவு டேஸ்டியாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் கிட்ஸ் யாருக்காவது மஷ்ரூம் பிடிக்காது இல்லை செட் ஆகாது அப்படின்னா இந்த மேயனேஸை பேஸாக வச்சுட்டு இதில் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், எக்கு, மீட் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். என்ன போட்டாலுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சாண்ட்விச் ரெடி ஆனதும் மாறன் மித்ரா 2 பேருமே அவங்க பிளேட்டை தூக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு போயாச்சு. நீங்களும் இந்த சாண்ட்விச் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுமே நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.